Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442272273. பொதுக்குழு நாங்க என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பேசிக்கொள்ளலாம். சந்தோஷம், வரவேற்கிறோம். எங்களுக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. பேசிக்கலாம். எங்களுக்கு வேண்டியது ஒற்றுமையான அதிமுக. பேசுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம். ஆனால் நீங்க என்ன சொல்கிறீர்கள்? இது ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்பும் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற வேண்டும். விதிமுறைகளுக்கு மீறி யாரும் நடைபெறக்கூடாது. அந்த சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கென்று சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஒரு கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது இருக்கும், அதுதான் ஜனநாயகம். பேசவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக பேச வேண்டும், உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். மக்களுக்காக, தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடாது. சொல்லுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். உண்மை, நாங்க ஏற்றுக்கிறோம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா இங்க தோல்வியே தானே சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையா தானே. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, 3 தோல்வி இல்லை, தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம். ஆனா அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன்னா என்ன? நாங்க என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதிங்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம், ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்துல நியாயம்? எந்த வித ஜனநாயகம்? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார், பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா. தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இங்க தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை, மனப்பக்குவம் இல்லை.
முடிச்சிட்டோம். அதாவது துரோகம் செய்தவர்கள் எல்லாம் இருப்போம். அதை தான் நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேட்காதீங்க, அவரை போய் கேளுங்க, அவரை போய் கேளுங்க. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், மாண்பு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பாதையிலே கொண்டு வர வேண்டும். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடாது. பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரையும் அழைத்து பேசுங்கள். அனைவரும் இந்த இயக்கத்திலே சேருங்கள், பேசுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்கள் பேச தயார், ஆனால் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள். எங்களுக்கு எந்தவித பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள். பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தயார். உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தயார், ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். ஆலோசனைக்கு பிறகாக சிவிஎஸ் தரப்பிலிருந்து தற்பொழுது பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருந்ததை நம்ம பார்த்தோம். சிவிஎஸ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. பொதுக்குழுவை கூட்ட மாட்டோம், தோல்வி குறித்து விவாதிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னால் என்ன நியாயம் இருக்கு? கட்சியில் பிளவு ஏற்பட்டா பதவி நீக்கிறது செல்லாது அப்படிங்கிறது தெரியாதா? தோல்வி குறித்து விவாதிக்கிறோம். ஒருவேளை சேர்ந்து பேசணுன்ற மனம் இருந்தால் கண்டிப்பாக பேசலாம், அதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டி அந்த பேச்சை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும், இபிஎஸ் அவர்கள் உட்கட்சி ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை இபிஎஸ் மீது வச்சிருந்தாரு சிவிஎஸ் அவர்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.